Hello guys, welcome to my channel. Myself பாண்டிதுரை பிடெக் ஏஐடிஎஸ் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஷெட்யூலிங் அல்காரிதம். இந்த ஷெட்யூலிங் அல்காரிதமில் நம்மளுக்கான இந்த டாபிக் என்னென்னா ரவுண்ட் ராபின் சிபியு ஷெட்யூலிங் அல்காரிதம். ஸோ தட் நம்ம இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோன்னா the fundamental software that manages the computer hardware and software. ஸோ தட் நம்ம கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல்ஸை கவனிச்சுக்கிறதோ அதை மேனேஜ் பண்ணுற ஒரு இதாகவும் இருக்கும், போத் ஹார்ட்வேர் அண்டு சாஃப்ட்வேரையும் சேர்த்து. இப்போ நம்ம அதுலேயே நம்ம கேன் சார்ட்னா என்னென்னு பார்க்கலாம். கேன் சார்ட்னா என்னென்னா நம்ம ப்ராசஸ் பண்ணுற ஒரு இதை P1 P2 அந்த மாதிரி எடுத்துக்கிறது. அப்போ இது இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம்னா விஷுவல் ப்ராஜெக்டிங் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் தட் டிஸ்பிளே எ ப்ராஜெக்ட் task their timeliness and horizontal bars showing the start and end of the data. Start and end of the dataவை நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த இது கேன் சார்ட்டுங்கிறது. இதில் நம்ம ஷெட்யூலிங் அல்காரிதத்தில் நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவ். ப்ரிமிட்டிவ்னா என்னென்னா த ப்ராசஸ் கேன் ரிலீஸ் பை த ப்ராசஸர். ஒரு ப்ராசஸால் அதோட ப்ராசஸ் ஃபர்தர் ப்ராசஸை பார்த்துக்கிறது தான் இந்த இது. அதே மாதிரி நான் ப்ரிமிட்டிவ்னா இட் வில் நாட் ப்ராசஸர், இதால் ப்ராசஸ் பண்ண முடியாது, அதுதான் நான் ப்ரிமிட்டிவ். இதில் நம்மளுக்கு இந்த ஷெட்யூலிங் அல்காரிதமில் FCFS, அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு, SGF இந்த மாதிரி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ், அதான் FCFS. அதே மாதிரி SJFனா ஷார்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ப்ரையாரிட்டி பேஸ்டும் இருக்குது. இதில் எனக்கு ரவுண்ட் ராபின், அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரவுண்ட் ராபினில் CPU ஷெட்யூலிங் அல்காரிதம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா அது ஒரு ப்ரிமிட்டிவ் CPU ஷெட்யூலிங் அல்காரிதம். ரவுண்ட் ராபினில் இருக்க ஒரு ப்ரிமிட்டிவ் CPU ஷெட்யூலிங் அல்காரிதம். ஈச் ப்ராசஸ் இஸ் அசைன்டு எ ஃபிக்ஸ் எ டைம் ஸ்லைஸ். இது டைமை ஸ்லைஸ் பண்ணி, இப்போது நான் ஒரு இதுக்கு ப்ராசஸ்க்கு ஒரு டைம் எடுத்துக்கிறேன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு இன்னொரு டைம், பர்ஸ்ட் டைம்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அதை தான் இந்த இதில் ஈச் இதுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு டைம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி CPU ஷெட்யூலருக்கு கோஸ் த ரெடி கியூ இன் எ சர்க்குலர் ஆர்டர் கிவிங் ஈச் ப்ராசஸ் எ சான்ஸ் டு ரன் ஃபார் அப் டு ஒன் டைம் குவாண்டம். எல்லாமே ஒரு சர்க்குலருக்குள்ளே தான் நடக்கும். அதே மாதிரி ஒரு டைம் அந்த மாதிரி மட்டும்தான் நடக்கும். இந்த குவாண்டம் ஒரு தடவைக்கு மேலே இந்த ப்ராசஸ் இதாகாது. இதோட ஒர்க்கிங்னு பார்த்தோன்னா த ரெடி கியூ இஸ் மெயின்டைன்ட் ஆஸ் எ FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கியூ. அதாவது நாங்கள் FCFSக்கு சொன்ன மாதிரி இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டை தான் இதில் நம்ம பார்ப்போம், அதாவது ரவுண்ட் ராபின் CPU ஷெட்யூலிங் அல்காரிதத்தை. அதே மாதிரி இந்த CPU ஷெட்யூலிங் தான் என்னென்னா பிக்ஸ் த ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு க்யூவில் இருக்க ஃபஸ்ட்டு ப்ராசஸை மட்டும்தான் இதில் நம்மளால் பிக் பண்ண முடியும். செகண்ட் ப்ராசஸை அதுக்கு கொடுத்த பர்ஸ்ட் டைம் மூலமாக தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஃபார் ஒன் டைம் குவாண்டம், ஒரே ஒரு டைம் தான் பண்ண முடியும். மோர் தென் ஒன் டைம் நம்மளால் இந்த ப்ராசஸை பண்ணவே முடியாது. அடுத்து இஃப் த ப்ராசஸ் ஸ்டில் ஹேஸ் அ பஸ் டைம் லெஃப்ட் இட் ஹேஸ் பிளேஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த கியூ. அதாவது இப்போ பஸ் டைம் இருக்குது, அது கம்பேர்ட் டு முன்னாடியை விட இதில் அதிகமாக இருக்குன்னா, இப்போ எவ்வளோ நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்துருக்கோமோ, ப்ராசஸ் 1க்கு நம்ம 2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ ப்ராசஸ் 2க்கும் நம்ம 2ன்னு தான் எடுத்துப்போம். அதில் 3யோ 4ஓ இருந்தால் நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் முடித்து, எல்லா ப்ராசஸையும் முடித்து P5 வரைக்கும் முடித்து, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் P1லேருந்து ஆரம்பித்து P2 வரைக்கும் நம்ம P2லேருந்து அந்த 2வை எடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இதில் நடக்கும். த நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன் த கியூ கெட்ஸ் த CPU அண்ட் ஸோ ஆன் அன்டில் த ப்ராசஸ் கம்ப்ளீட். அதுதான் அதே மாதிரி இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே இந்த CPUவில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நடக்காது. அப்போ எப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபுல்லாக P1லேருந்து ஆரம்பித்து P5 வரைக்கும் முடியுதோ அதுக்கப்புறம் மறுபடியும் போய் தான் அதை ப்ராசஸ் பண்ணும். கீ ஃபியூச்சர்ஸ், இதில் கீ ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரிமிட்டிவ் நான் சொல்லியிருந்தேன்னா, இஃப் த ப்ராசஸ் டசன்ட் ஃபினிஷ்ட் இன் இட்ஸ் டைம் குவாண்டம் இட் இஸ் ப்ரிமிப்டவ்டு. அதாவது இந்த ப்ரிமிட்டிவ் ப்ராசஸ் டஸ் நாட் ஃபினிஷ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது எக்ஸிட் ஆகிடும். அதான் ஃபேர்னஸ். ஈச் ப்ராசஸ் கெட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் CPU டைம். CPU டைம் எல்லா ப்ராசஸ்க்குமே ஈக்குவல் டைம் தான். இப்போ 2ன்னு நான் சொன்ன மாதிரி P1க்கு 2ன்னு இருந்துச்சுன்னா P2க்கும் 2 தான் கிடைக்கும், P3க்கும் 2 தான் கிடைக்கும். அதே மாதிரியே தான் இதில் பெஸ்ட் ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம், அதாவது OS
வேர் மெனி யூசர்ஸ் ப்ராசஸ் ஷேர் CPU டைம். அதாவது ஒரே நேரத்தில் எல்லா ப்ராசஸ், இப்போ நான் ஒரு கம்ப்யூட்டரில் நான் ஒரு இது சர்ச் பண்ணுறேன்னா, நீங்கள் ஒரு இதில் அதே இதை சர்ச் பண்ணுறீங்கன்னா, எல்லாத்துக்குமே டைம் ஷேர் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்குதுன்னா அதுதான் இந்த ஓஎஸில் நடக்குது. பர்ஃபார்மன்ஸ் க்ரிட்டீரியா. பர்ஃபார்மன்ஸ் க்ரிட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா, டர்ன் அரவுண்ட் டைம். இது என்னென்னா கம்ப்ளீஷன் ஆஃப் அ டைம், அரைவல் டைம். கம்ப்ளீஷன் ஆஃப் டைம் இன்னா அரைவல் டைம், இதுதான் வந்து டர்ன் அரவுண்ட் டைம். வெயிட்டிங் டைம் வந்து டர்ன் அரவுண்ட் டைம், பர்ஸ்ட் டைமை தான் நம்ம வெயிட்டிங் டைமுங்கும்போம். அதே மாதிரி ரெஸ்பாண்டிங் டைம், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் அண்டு அரைவல் டைம். அதுபடி இதோட ஃபார்முலா என்னென்னா கம்ப்ளீட் டைம் மைனஸ் அரைவல் டைம் தான் டர்ன் அரவுண்ட் டைம். அதே மாதிரி வெயிட்டிங் டைமுங்கிறது டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்டிங் டைம். ரெஸ்பான்ஸ் டைமுங்கிறது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் மைனஸ் அரைவல் டைம். அதே மாதிரி இது அட்வான்டேஜஸ் என்னென்னா ஃபேர், ஈச் ப்ராசஸ் கெட் அ CPU இஸ் இன் ஏ ஈக்குவல் இன்டர்வல்ஸ். எல்லா ப்ராசஸ்க்குமே ஈக்குவலாக நம்ம சிபியோட டைமை ஒதுக்கும் இன்டர்வல்ஸ். அதே மாதிரி குட் ஃபார் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம். நம்மளுக்குள்ளே இப்போ நான் ஒரு இது யூஸ் பண்ணுறேன், இது எக்ஸாம்பிள் நம்ம இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கலாம். அப்போ இன்ட்ராக்டிவ் அதில் அதிகமாக இருக்குன்னா அது இதால் இன்ட்ராக்ட் அதிகமாக பண்ண முடியும் சிஸ்டத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. அவாய்ட் ஸ்டார்வேஷன், அதாவது காத்திருப்பு டைமை நம்மளுக்கு இதில் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது இதில் இருக்காது. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துக்கிட்டோன்னா, இஃப் த டைம் குவாண்டம் இஸ் டூ ஸ்மால், டூ மெனி கான்டாக்ட்ஸ் சுவிச்சஸ். அதாவது இப்போ டைம் குவாண்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் வந்து P1 P2 முடிகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லை ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதை ப்ராசஸ் பண்ண இது கொஞ்சம் கஷ்டப்படும். இஃப் த டைம் குவாண்டம் இஸ் டூ லார்ஜ், ஒர்க்ஸ் லைக் FCFS. அதாவது இப்போ டைம் குவாண்டம் வந்து நம்மளுக்கு லார்ஜாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், அங்கே வந்து FIFS வந்து நடக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் சர்வ் மட்டும்தான் நடக்கும். இதே முன்னாடி பாயிண்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா இந்த டைம் குவாண்டம் இஸ் டூ ஸ்மால். இப்போ டைம் குவாண்டம் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா அந்த மெனி கான்டாக்ட்ஸ் வந்து சுவிச்சஸ் ஆகும். ரொம்ப நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சுவிச்சஸ் ஆகும். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் மே பி ஹை இஃப் மெனி ப்ராசஸ் ஆர் இன் த கியூ. மெனி ப்ராசஸ் வந்து இங்கே இதாக இருந்துச்சுன்னா, அதிகமாக நிறையா ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹையாக காட்டும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள், நம்ம ப்ராசஸ் வந்து பார்க்குறோம். அதில் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன எடுத்துப்போனால் க்ரிட்டீரியாவாக ப்ராசஸ், பர்ஸ்டிங் டைம், அரைவல் டைம். இப்போ P1 வந்து நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். அந்த ப்ராசஸில் வந்து P1 வந்து நான் பர்ஸ்டிங் டைம் வந்து 5ஆக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அரைவல் டைம் வந்து 0 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி P2க்கு 4, 1. அதே மாதிரி P3க்கு 2, 2. இப்போ வந்து இதில் டைம் குவாண்டம் வந்து எவ்வளோன்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ கேன் சார்ட்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். கேன் சார்ட்னா நம்மளுக்கு வந்து அதை விஷுவலைஸ்டு பண்ணுறது தான். அப்போ விஷுவலைஸாக அந்த ப்ராசஸை நம்மளுக்கு அடுக்கி வைக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அப்போ 0 P1, 0 2 P2, 4 P3, 6 P1, 8 P2, 10 அண்ட் P1 11. அப்புறமா நம்ம ரிசல்ட்ஸ் வந்து என்னென்ன பார்க்குறோன்னா இதோட கம்ப்ளீஷன் டைம் எவ்வளோனா நம்மளுக்கு P1க்கு 11, P2க்கு 10 அண்ட் P3க்கு 6. டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளோனா CT மைனஸ் AT. அது மாதிரி P1க்கு வந்து 11, P2க்கு வந்து 9, P3க்கு வந்து 4. வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு P1க்கு வந்து 6, P2க்கு வந்து 5, P3க்கு வந்து 2. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் எவ்வளோனா இது எல்லாத்தையுமே இப்போ கண்டுபிடிச்ச எல்லாத்துலேயுமே P1 அந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது 6, 5 + 2 divided by 3 is equal to 433. இப்போ வந்து நம்ம ஆல்சோ இதை பைத்தான் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். ஆர்ஆர் ஷெட்யூலிங்கை, ரவுண்ட் ராபின் CPU ஷெட்யூலிங் அல்காரிதத்தை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் வச்சு பார்க்கலாம். இப்போ பைத்தான் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ரவுண்ட் ராபினை டிஃபைன் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன டிஃபைனேஷனில் எடுத்துக்கிறோன்னா ப்ராசஸஸ் எடுத்துக்கிறோம், பர்ஸ்டிங் டைம் எடுத்துக்கிறோம், அரைவல் டைம் எடுத்துக்கிறோம், குவாண்டம் எடுத்துக்கிறோம். இப்போ n is equal to length, அதெல்லாம் நம்ம ப்ராசஸ். இப்போ ரிமைனிங் BT is equal to burst time is equal to burst time, அந்த இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ burst times எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு T is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் வெயிட்டிங் டைம் is equal to 0 into n. ஏன்னா நம்மளுக்கு அந்த வெயிட்டிங் டைம் தெரியாது, டர்ன் அரவுண்ட் டைம் தெரியாது, கம்ப்ளீஷன் டைம் தெரியாது, அந்த ரெடி கியூவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தட் நம்ம வெயிட்டிங் டைம் இன்ட்டு 0 into n. அதே மாதிரி டர்ன் அரவுண்டுக்கும் கம்ப்ளீஷன் டைமுக்கும் போட்டுக்கிறோம். ரெடி கியூக்கு மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணாதனால நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் விட்டு வச்சுருக்கோம். அடுத்து வந்து ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு ஷார்ட் ரேஞ்சு. ஷார்ட் ரேஞ்ச் கீ இஸ் ஈக்குவல் டு லாம்டா, I இஸ் ஈக்குவல் டு அரைவல் டைம்னு எடுத்துக்கிறோம் ஆர்டரில்.
டைம்லைனில் என்ன எடுத்துக்கிறோன்னா, நம்ம இன்னும் டைம்லைன் டிக்ளேர் பண்ணாதனால நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ வைல் ட்ரூவாக இருந்துச்சுன்னா டன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஃபார் ஐ இன் ஆர்டர் இஃப் த அரைவல் டைம் ஐ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு இருந்துச்சுன்னா அந்த ரிமைனிங் பஸ்டிங் டைம் வந்து ஐ இஸ் லார்ஜர் தென் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இப்போ டன் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் வந்து நம்மளுக்கு குவாண்டம் டி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு குவாண்டம் ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் இஸ் ஈக்குவல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு குவாண்டம். அப்போ டைம் லைன் அப்பாண்டு ஃபங்க்ஷன் பார்த்து இப்போ டைம் லைனில் நம்ம அப்பாண்டு எஃப் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு பார்த்தோம். எல்ஸ் வந்து நம்மளுக்கு டி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் பர்ஸ்டிங் டைம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ கம்ப்ளீஷன் டைம் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு டீன்னு எடுத்துக்கிறோம். டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம் தான். அதே மாதிரி வெயிட்டிங் டைமுங்கிறது டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்டிங் டைம். இப்போ டைம்லைன் அப்பாண்ட் ஃபங்க்ஷன் பார்க்குறோம். டைம்லைன் அப்பாண்ட் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பி இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். இஃப் டன் ஆகிடுச்சுன்னா இது வந்து பிரேக் ஆகிடும். இல்லைனா நம்மளுக்கு பிரிண்ட் த ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம் அரைவல் டைம் நம்மளுக்கு கம்ப்ளீஷன் அண்ட் அரௌண்ட் டர்ன் அரவுண்ட் டைம் வெயிட்டிங் டைம் இது எல்லாமே நம்மளுக்கு பிரிண்ட்டில் வரணும். பிரிண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டில் அதே மாதிரி ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா பி ஐ ப்ளஸ் ஒன் அது வந்து கிரேட்டர் தென் 2வாக இருக்கணும். அந்த பர்ஸ்டிங் டைமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐ இஸ் கிரேட்டர் தென் 10ஆக இருக்கணும். அண்ட் அரைவல் டைமை பொறுத்த வரைக்கும் ஐ இஸ் கிரேட்டர் தென் 12ஆக இருக்கணும். கம்ப்ளீஷன் டைமை பொறுத்த வரைக்கும் ஐ இஸ் கிரேட்டர் தென் 10ஆக இருக்கணும். அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைமை பொறுத்த வரைக்கும் ஐ இஸ் கிரேட்டர் தென் 10ஆக இருக்கணும். வெயிட்டிங் டைமை பொறுத்த வரைக்கும் ஐ இஸ் கிரேட்டர் தென் 7ஆக இருக்கணும். இப்போது பிரிண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெயிட்டிங் டைம் போடுறோம். அப்போ சம் ஆஃப் வெயிட்டிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் எடுத்துக்கிறோம். அதுவும் சம் ஆஃப் டேர்ன் அரவுண்ட் டைம்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறோம். அதே மாதிரி கேன் சார்ட்டும் நம்மளுக்கு வேணும். அதுக்காக என்னென்னா கேன் சார்ட் இஸ் ஈக்குவல் டு ஜாயிண்ட் டைம் லைன். இப்போ நான் டைம் லைனில் இப்போ P1 P2 P5 வரைக்கும் கொடுத்துட்டு அதோட பர்ஸ்ட் டைம் 6 8 25 அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துட்டேன். 6 8 25 12 அண்ட் 5ன்னு கொடுத்துட்டேன்னா இதோட கேன் சார்ட் எப்படி இருக்குன்னா P1 P2 P3 P4 அது கீழே நம்மளுக்கு 0 6 14 39 51 அண்ட் 56 இந்த மாதிரி அதோட பர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்த வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இப்போ இதோட அவுட்புட் பார்க்கும்போது எக்ஸாம்பிளில் நான் இன்புட் எவ்வளோ கொடுக்குறேன்னா ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் பர்ஸ்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு 5, 2 அண்ட் அரைவல் டைம் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2 குவாண்டம் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ரவுண்ட் ராபினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராசஸ் வேணும், பர்ஸ்டிங் டைம் வேணும், அந்த அரைவல் டைம் வேணும், குவாண்டம் டைம் வேணும். இப்போ நம்ம எக்ஸாக்டான அவுட்புட் பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம் அரைவல் டைம் கம்ப்ளீஷன் டைம் அண்ட் டேர்ன் அரவுண்ட் டைம் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் P1 P2 P3ன்னு எடுத்துக்கிறோம். பர்ஸ்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே P1க்கு வந்து 5, P2க்கு வந்து 4, P3க்கு வந்து 2. அதே மாதிரி அரைவல் டைம் பொறுத்த வரைக்கும் 0, 1, 2, கம்ப்ளீஷன் டைம் பொறுத்த வரைக்கும் 11, 10, 6 அண்டு டேர்ன் அரவுண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11, 9, 4 அண்டு வெயிட்டிங் டைம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6, 5, 2. இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இதுக்கு எவ்வளோன்னு சொன்னோன்னா 4.33 அண்ட் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளோனா நம்மளுக்கு 8.02. இப்போ கேன் சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு P1 P2 P3 அண்ட் மறுபடியும் P1ஓட நம்மளுக்கு இது பர்ஸ்டிங் டைம் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி P2 அப்புறம் லாஸ்ட்டாக P1 பர்ஸ்டிங் டைம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இருக்கிறதுலே P1க்கு தான் நம்மளுக்கு அதிகப்படியான 5 பர்ஸ்டிங் டைம் இருக்குது. ஸோ தட் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் P1. P2க்கு வந்து நம்மளுக்கு 4 இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு டைம் 2 ஷேர் பண்ணுவேன், செகண்ட் டைம் மறுபடியும் ஒரு 2 ஷேர் பண்ணுவேன். P1க்கு வந்து நம்மளுக்கு 4 முடியும் போது இன்னும் 1 மட்டும் ப்ராசஸ் இருக்கும், அதனால் அதை கடைசியில் P1 வருது. இப்போ நம்ம அதே வந்து ஆர்ஆர் ஷெட்யூலிங் ப்ரோக்ராமை வந்து நம்ம இதில் பார்ப்போம். அதாவது சி ப்ரோக்ராமிங்கில் நம்ம பார்க்கலாம். இன்க்ளூடிங் ஸ்டுடியோ டாட் இது வந்து நம்மளுக்கு லைப்ரரி ஃபைல். இப்போ இன்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இன்ட்டு என் குவாண்டம். இங்கே நம்மளுக்கு என்ன குவாண்டம் நம்மளுக்கு தெரியும், ஆனால் எத்தனை தடவை இந்த ப்ராசஸ் இதாகும்னு தெரியாது. அதனால் என்னென்னு நம்ம கொடுத்துக்குறோம். இனிஷியலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம். பிரிண்ட்எஃப் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனில் வந்து என்டர் த நம்பர் ஆஃப் ப்ராசஸ், எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் இருக்கோ அதை டிஜிட்ஸ் இருக்கனால நம்ம %d கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்ட்டு பஸ்ட் டைம் நம்மளுக்கு அரைவல் டைம் அண்ட் ரிமைனிங் பர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு தெரியாதனால அது ஃபுல்லாகவே என்னென்னு எடுத்துக்கிறோம். இன்ட்டு கம்ப்ளீஷன் டைமும் நம்மளுக்கு தெரியாது, வெயிட்டிங் டைமும் தெரியாது, டர்ன் அரவுண்ட் டைம் எல்லாத்தையுமே எண்ணில் எடுத்துக்கிறோம். இப்போ இன்ட்டு T = 0 டன் ஆகிடுச்சுன்னா
நம்ம அங்கே எடுத்துக்கிட்ட மாதிரியே ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ இஸ் லெஸ் தென் என் லெஸ் தென் என்ன இருக்கணும். அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்டர் த பர்ஸ்ட் டைம் ஆஃப் ஆர் பி பர்சன்டேஜ் டின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து டிஜிட்ஸில் கால்குலேட் ஆகும். அப்போ ஐ ப்ளஸ் 1 ஆகும். ஸ்கேன்எஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னா பர்சன்டேஜ் டி அண்ட் பர்ஸ்டிங் டைம். பிரிண்ட்எஃப்பை பொறுத்த வரைக்கும் என்டர் த அரைவல் டைம் ஃபார் பி பர்சன்டேஜ் ஆஃப் டி, அதுவும் 1 ஐ ப்ளஸ் 1. இப்போ ஸ்கேன்எஃப் பொறுத்த வரைக்கும் அரைவல் டைமை நம்ம எடுத்துடலாம் டிஜிட்ஸில். அதே மாதிரி ரிமைனிங் டைம் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பர்ஸ்டிங் டைம். அப்போ ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் எவ்வளவோ அதை தான் நம்ம பர்ஸ்டிங் டைம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா தான் நம்மளுக்கு ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் தெரியும். பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனில் மறுபடியும் நம்ம என்டர் த டைம் குவாண்டம் நம்ம என்ட்ரே பண்ணல, குவாண்டம்னு மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். அது ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு கேன் சார்ட் வேணும், அதனால் கேன் சார்ட்டையும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். வைல் 1 டன் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தோன்னா அங்கே டன் மட்டும் கொடுத்துடணும். இங்கே டன் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். 1ன்னு கொடுக்கும்போது ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் என்ன இருக்கணும் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இஃப் த ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும். அப்போ அரைவல் டைம் வந்து நம்மளுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைமாக இருக்கணும். இப்போ டன் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ரிமைனிங் பர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு இஃப் ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் இஸ் கிரேட்டர் தென் குவாண்டமாக இருக்கணும். அப்போ பிரிண்ட்எஃப்பில் வந்து நம்மளுக்கு பி பர்சன்டேஜ் ஆஃப் டி ஐ ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருவோம். இப்போ டி ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு குவாண்டம்னு கொடுத்தோன்னா டைம் ப்ளஸ் ஆகுறது வந்து நம்மளுக்கு குவாண்டமில் ப்ளஸ் ஆகுமா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிமைனிங் பர்ஸ்டிங் டைம் வந்து மைனஸ் ஆகும் எங்கள் குவாண்டமில். அதே மாதிரி எல் ஸ்பாட்டில் என்ன கொடுக்குறோன்னா இப்போ பர்சன்டேஜ் டி வந்து ஐ ப்ளஸ் 1, இப்போ வந்து ரிமைனிங்காக இங்கே டி ப்ளஸில் அங்கே குவாண்டம்னு கொடுத்தது இங்கே ரிமைனிங் பர்ஸ்ட் டைமாக இருந்தால் நம்மளுக்கு ரிமைனிங் பிட் டைம் வந்து 0வாக இருக்கும். அப்போ கம்ப்ளீஷன் டைம் வந்து நம்மளுக்கு டைம் எவ்வளோ ஆகுதோ அவ்வளோதான். அதே மாதிரி டர்ன் அரவுண்ட் டைமை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அதே மாதிரி தான் கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். அதே மாதிரி வெயிட்டிங் டைம் எப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்டிங் டைம். இஃப் டன் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது பிரேக் ஆகிடும். இப்போ அவுட்புட் டேபிளில் என்னென்ன போடணும்னா நம்மளுக்கு பிரிண்ட்எஃப்பில் இப்போ அதே மாதிரி ப்ராசஸ் பஸ்டிங் அரைவல் அண்ட் கம்ப்ளீஷன் டர்ன் அரவுண்ட் அது வெயிட்டிங் டைம் போடணும். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் என் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ வந்து பிரிண்ட்எஃப்பில் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் டின்னு கொடுத்தோமா, அந்த டிஜிட்ஸில் வந்து நம்மளுக்கு பர்ஸ்டிங் டைம் எவ்வளோனா 5D அண்டு அரைவல் டைம் எவ்வளோனா 6D அண்டு கம்ப்ளீஷன் டைம் எவ்வளோனா 10D அண்டு டர்ன் அரவுண்ட் டைம் வந்து நம்மளுக்கு 10Dயாக இருக்கும். அதே மாதிரி வெயிட்டிங் டைமும் நம்மளுக்கு 7Dயாக இருக்கும். எப்படின்னா ஐ இஸ் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஐ இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால். அதே மாதிரி ஐ ப்ளஸ் 1 பர்ஸ்டிங் டைம் அண்ட் அரைவல் டைம் கம்ப்ளீஷன் டைமெல்லாம் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஆவரேஜஸ் நம்மளுக்கு பார்த்தோன்னா இப்போ ஃப்ளோட்டிங் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமும் நம்மளுக்கு 0வாக கொடுத்துரும். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஆவரேஜஸ் பார்த்துக்கிட்டோம். இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் என்னு இருந்தால் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ப்ளஸ் வெயிட்டிங் டைம் அண்ட் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் ப்ளஸ் டர்ன் அரவுண்ட் டைம். அதான் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளோ இருக்குன்னா டர்ன் அரவுண்ட் டைம்னு நம்ம ஐன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வெயிட்டிங் டைமுக்கும் ஐன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் என் அண்ட் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் ஸ்லாஷ் என். இப்போ பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம டிவைடட் பை 2F அப்படின்னு கொடுக்குறோம் ஆவரேஜ் வெயிட்டிங் டைமுக்கு. அதே மாதிரி ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமுக்கும் நம்மளுக்கு டிவைடட் பை 2. இப்போ ரிட்டர்ன் 0. இதுதான் பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனில் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கலான்னா வெயிட் அ மினிட். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக ரன்னிங்க்கு வந்து நம்ம என்டர் த நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 3ன்னு கொடுக்குறோம். என்டர் த பர்ஸ்டிங் டைம் P1 இஸ் ஈக்குவல் டு 5. என்டர் த அரைவல் டைம் ஃபார் P1 இஸ் ஈக்குவல் டு 0. என்டர் த பர்ஸ்டிங் டைம் ஃபார் P2 இஸ் ஈக்குவல் டு 4 and enter the arrival time for P2 is equal to 1. Enter the bursting time for P3 is equal to 2 and enter the arrival time for P3 2. Enter the time quantum 2. Gantt chart வரைஞ்சி பார்த்தா இதுக்கு ஃபஸ்ட்டு P1 அடுத்த P2 அடுத்த P3 நம்மளுக்கு P1 is equal to 5 இருக்கனால அதில் ஆல்ரெடி 2 ஷேர் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் 2 ஷேர் பண்ணும்போது அதில் 4 போச்சு, இன்னும் 1 மட்டும் இருக்கும். அதே மாதிரி P2வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு 2 ஷேர் பண்ணிட்டோம், இன்னும் 2 மட்டும் இருக்கும். அதனால் P2 மறுபடியும் P1 லாஸ்ட்டில் 1 மட்டும் இருக்கனால அது P1 நம்ம லாஸ்ட்டில் போடுறோம். இப்போ ப்ராசஸ் பர்ஸ்டிங் அரைவல் அண்ட் கம்ப்ளீஷன் டர்ன் அரவுண்ட் வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா ப்ராசஸில் வந்து P1 P2 P3 அண்டு பர்ஸ்டிங் டைம் எவ்வளோனா 5 4 2 அண்டு அரைவல் டைம் எவ்வளோனா 0 1 2. கம்ப்ளீஷன் டைம் எவ்வளோனா 11 10 6 அண்டு டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளோனா நம்மளுக்கு 11 9 4. வெயிட்டிங் டைம் எவ்வளோனா 6 5 2. இப்போ
இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு இது என்னென்னா 4.33 அதே ரிசல்ட். ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைமும் இதில் என்னென்னா நம்மளுக்கு 8. இவ்வளோ தான். தேங்க்யூ. ஐ ஹோப் நான் இதை கரெக்டாக நடத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னும் டவுட்டர்ஸ் இருந்ததுன்னா நான் மேபி முடிஞ்சால் அடுத்ததில் நான் சொல்கிறேன்.